நம்ம காரியமானத்துல பன்னுக்குன்னே ஒரு தனி ஸ்பாட் இருக்கா? இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. இந்த மேட்டர் நல்லா இருக்கேன்னு நான் சாயந்தர நேரத்தில் உடனே காரியமங்கலத்து கிளம்பிட்டேங்க. பன் பட்டர் ஜாமு சாப்பிட்றதுக்காகவே கொஞ்சம் நேரம் தான் கழிச்சிச்சு. என்னோட ஒய்ஃபையும் கூப்பிட்டுட்டு போகலான்ற மாதிரி யோசிச்சு கடைசியாக நாங்கள் 2 பேருமே ஒன்றா போயிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 வெரைட்டிஸ் ஆஃப் பன் பட்டர் ஜாம் மாதிரியே சாக்லேட் அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பன்ஸ் இருந்தது. இந்த ஷாப்போட பேரே பூபூஸ் பன்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பராகவே இருந்தது. இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பாய்ஸ் ஸ்கூலுக்கு இந்த பக்கம் எதிர்த்தாப்புலே இருக்குது. நாங்கள் போனதுமே என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அது அழகாக நிறைய சீஸ் போட்டு கிட்டத்தட்ட நிறைய நேரம் அதில் அந்த தோசைக்கல்லில் போட்டு அது மேலே ஜாமை போட்டு லேயர் பை லேயராக கொடுத்தாங்க. பார்க்கவே டெம்ப்டிங்காக இருந்தது. ஆல்மோஸ்ட் சுட சுட அதை வாயில் வைக்கும் போது ஸ்வீட் ஆட்டமே நிறையவே ஃபீல் ஆகி கரைஞ்சதுங்க. எனக்கு தான் கொஞ்சமாக சீஸ் பிடிக்காது, மற்றபடி நாக் அவுட்டாக இருந்தது. சீஸ் மட்டும் பிடிச்சவங்களுக்கு ஒரு நல்ல தரமான ஸ்பாட்னே சொல்லலாம். இதே சாக்லேட்டில் பன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அது மாதிரி ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு பிடிக்கும். வேணும்னுக்கும் மறக்காம ட்ரை பண்ணுங்கள். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.